I take this opportunity to introduce an accomplished and inspiring personality, Mr. R. Dinakaran. Hailing from Karaikudi, he is a distinguished chartered accountant and a shareholder of Karaikudi Iron Co. He held a key position in a leading commercial organization in Zambia, and his strategic advice brought remarkable profits to a top business enterprise in Singapore. He is also among the early Indian citizens to attain permanent residency in Singapore, a recognition of his contributions and leadership. Currently, he serves as the managing director of the JG Group of Companies Singapore. His leadership extends beyond business. He is a former member of Singapore Legendary Assembly and deputy chairman of the Department of Charities in Singapore. We invite Mr. Dinakaran, Managing Director of the JG Group of Companies Singapore, to offer his warm felicitation. காரைக்குடியைச் சேர்ந்தவர், பட்டய கணக்காளர், காரைக்குடி ஐயரன் கோவின் பங்குதாரர், ஜாம்பாவில் உள்ள வர்த்தக நிறுவனத்தில் பெரும் பதவி வகித்தவர். சிங்கப்பூரில் உள்ள வணிக நிறுவனத்தில் இவரது ஆலோசனையால் மிக பெரிய லாபம் அடைந்தது. அத்தகைய பெருமைக்குரியவர். உடனடியாக நிரந்தர குடியுரிமை பெற்றவர்களில் இவரும் ஒருவர். சிங்கப்பூரில் உள்ள மக்களவை உறுப்பினராகவும் அறநிலைத்துறையில் 5 ஆண்டு காலம் துணை தலைவராகவும் பணியாற்றியவர். தற்போது ஜேசி மெல்வானி என்ற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராகவும் பணியாற்றி வருபவர் ஆர் தினகரன் அவர்கள். ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மரியாதைக்குரிய நாராயண ஞான தேசிய சுவாமிகள் அவர்களே, காசியிலே இருந்து வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தலைமை நிர்வாகி அவர்களே, குறிப்பாக விஸ்வநாதன் இடத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய விஸ்வபூஷன் மிஸ்ரா அவர்களே, தினம் சற்று முன்பு மழை திறந்த வெள்ளம் போல ஆங்கிலத்திலே அருமையான ஒரு பெரிய விளக்க உரையை, வாழ்த்துறையை சிறப்பாக வழங்கி அவருக்கே உரிய தனியான சிறப்போடு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு மூத்த சகோதரர் ஜஸ்டிஸ் தத்தோஸ்ரீ சொக்கலிங்கம் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்களே மற்றும் தாய்மார்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முதலிலே ஆங்கிலத்திலே பேச வேண்டும் என்றுதான் எழுந்தேன். இருந்தாலும் தமிழ் மொழி தாய்மொழி, தமிழை முதலிலே பேசிவிட்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களிடத்திலே ஆங்கிலத்திலே சில வார்த்தைகள் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், மரியாதைத்துவமாக நமது அன்பு சகோதரர் விஸ்வபூஷன் மிஸ்ரா அவர்கள் காசியிலே இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழை முழுமையாக அறியாது இருக்கலாம். ஆகவே அவருக்கும் எனக்கும் அவருக்கு தெரிந்த மொழியிலே தான் நான் என்னுடைய உரையை சில நிமிடங்கள் பேச இருக்கின்றேன். அவரை பற்றி புகழ்ந்து பேச வேண்டும். அதற்கு ஆங்கிலத்திலே சொன்னால்தான் நம்மளுடைய உணர்வுகளை எல்லாம் எப்படி ஜட்ஜ், அதாவது நீதியரசர் சற்று முன்னே ஏராளமான செய்திகளை சொல்லி சென்றார். நான் சில வரிகளை மட்டும், சில வார்த்தைகளை மட்டும் அவரை பாராட்டி சொல்ல விரும்புகின்றேன். ஆங்கிலம் தெரியாதவர்கள் சற்று மன்னிக்கவும், சில நிமிடங்கள் தான். Respectable, honorable விஸ்வபூஷன் மிஸ்ரா PCS அவர்கள்,
I'm here to facilitate you. I voluntarily took the stage to say a few words about you. Why I want to say a few words? The job, the work you have been doing in Kasi, marvelous, excellent. Nowhere else in the world we can see such a job. I have been to the temple many, many decades ago. Then last year, I had an opportunity again to go and pray under Kasi Viswanathan. I visited the temple. It's a mind-boggling, unimaginable. The temple has been transformed to that stage after the consecration recently done during 2018, I think. Is it 18? Yes, 2018, there was a consecration took place. It's an excellent temple. I never thought this temple can be transformed like this. That is the Kasi Viswanatha's, what he can do many things. He was in the place of very, very humble and simple, ordinary place in the Kasi when I visited. I was so happy to be touching on that land, just a holy land for every Hindu. We have that vow in our life. We have to go and touch our feet under Kasi Viswanatha's land. We are very proud to touch that. Those days, in olden days when I was young, our forefathers from Chettinad, all of them when they are old, when they think that they're going to pass away soon, they think that they have to, after praying all the work they have done in their life, they used to go to Kasi and they want to die over there so that they can go to the heaven or Kasi Viswanatha's feet. They can die there. That kind of belief, such a holy place, you have transformed it. I can relate my experience in Singapore. I have been involved more than 20 years in all the social work and especially religious and spiritual work, managing temples through Hindu Endowment Board in Singapore. And on that, I held many offices, and it's mainly headed by the minister. Even in Singapore, we are only 7% of the population is Indian, but still we have got a Hindu Endowment Board and headed by a non-Indian minister guiding us. Whereas there are a lot of bureaucrats, they understand administration, they understand how to manage, they understand many other things, they know the bureaucracy, but they don't know the spiritual, how the Hindu Vedas work, how prayer has to be held at each temple. In Singapore, there are 28 Hindu temples are there. And we are finding it very, very difficult to manage that. All temple, very small population, few hundred people at a time in the temple. Not like this Varanasi where you can see millions of people together on one stage. Recently, when I visited, I could not understand how they manage it. Late today, I realized all the things, how the software meaning the management style, the organization structure, how the operations have been managed by Swamiji Avargal. He has already explained everything. In spite of it, I want to tell him, I had high respects for Mr. Mishra. The reason was, we could not manage a simple temple in Singapore so easily because of the bureaucracy. Whereas here, such a big temple managed by a bureaucrat who was well educated, he is the best administrator. Not only an administrator, managing temple from managing so many other boards are totally different. We have to understand the Agama principles, how it can be interlinked with the management principles. You can learn all the management gurus' lessons how to manage, but managing temple is something a special art as well as a science. Therefore,
that kind of job is not easy. Not only that, he has done wonderfully well. These days, everywhere, there are so many problems because of the computer software. There are cyber security problems. All that things he has managed it. Not only that, he has full community engagement program. He has oversight of the financial responsibility. He has got multifaceted talent to manage such a mega temple. So therefore, one more thing I have to tell here, Nagaratar community, 200 over years ago, from this part of the world, at Kasi, they have done wonderful thing with the Kasi Viswanatha. That is why today Nagaratar community is totally blessed all over the world, wherever Nagaratar community is there. கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்காது என்று சொல்வதை போல எல்லா ஊர்களிலும் கோயில்களை நிறுவி அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் இந்த காசி நகரத்திலே ஒரு நாளைக்கு 3 முறை நம்ம காசி நம்ம சிவன் அவர்களுக்கு விஸ்வநாதர் அவர்களுக்கு அன்றாடம் பூஜிக்க கூடிய அத்தனை அபிஷேக பொருட்களை எல்லாம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் 3 முறை திறந்தோறும் எடுத்து சென்று அவைகளை எல்லாம் சம்போ என்று சொல்லக்கூடிய அந்த நடந்து செல்கின்றதை பார்க்கின்ற பொழுது என்னுடைய நெஞ்சமெல்லாம் மெய்சிலிர்த்து விடுகும். அவர்களுடன் சென்றோமானால் அதை காட்டிலும் ஒரு அருமையான அற்புதமான அமைப்பு. இந்த நகரத்தாருடைய தொடர்பு உலகமெல்லாம் இருக்கக்கூடிய கோயில்களிலே இருந்தாலும் கூட, சிங்கப்பூரிலே இருந்தாலும் கூட, அங்கேயும் சிறப்பாக செய்கிறார்கள், பணிகை செய்கிறீர்கள். இங்கேயும் காசியிலே செய்யக்கூடிய பணி மிக அற்புதமான பணி. அதற்கு I wanted to tell in English something. The officers, the bureaucrat officers, many of them will change the rules. After some time, a new person will come. He will say, these rules are very old rules. Now we have put in so many crores and crores of rupees. We are managing everything. Therefore, your community need not bring anything to the temple, etc. That is the difference between Viswabhushan Mishra, because he understands the holiness, the spiritual necessity. It has to come from the right people who understand the Veda, who understand the devotional respects and the divine space, how it should be treated, even in what is that, Madapalli. The Madapalli, many temples, they don't know what kind of vessels to be used, what kind of things to be prepared. All that they don't know. That Swamiji Avargal, and with the help of CEO, Mr. Mishra, they have done so many things, and every day 5,000 people have been fed lunchtime. Amazing thing. It is not, அதாவது என்ன வேணாலும் செய்யலாம், அந்த உணவு அளித்து அந்த தர்மம் செய்வது மிக சிறப்பான ஒன்று. அதாவது சமீபத்தில் 20 நாளைக்கு முன்னாடி நான் சென்னையில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் மலேசியாவில் இருந்தும், சிங்கப்பூரில் இருந்தும், ஸ்ரீலங்காவில் இருந்தும் எங்கள் 3 வரை, அதாவது அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் சேகர் பாபு அவர்கள் அழைத்திருந்தார்கள். அப்பொழுது அங்கேயும் ஒரு சுவாமிஜி வந்திருந்தார். அவர் உடனே நாராயண சுவாமிகளுக்கு போன் பண்ணி, தினகரன் என்பவர் இங்கே வந்திருக்கிறார் சிங்கப்பூரில் இருந்து என்று அவரிடத்திலே சொன்னார். அவருக்கு என்ன ஆச்சரியம் என்றால், நான் சென்னையில போய் அரசியல் கூட்டங்களிலே பேச போகிறேனோ என்ற அச்சத்திலே எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் சொன்னேன், எங்களை எல்லாம் சிங்கப்பூரில் இருந்து வந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு சில சொற்பொழிவை ஆற்றுவதற்காக கூட்டி இருக்கிறார், அதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். பிறகு எங்களை எல்லாம் முதலமைச்சர் இடத்திலே கூட்டி சென்றார்கள். அப்பொழுது நான் சொன்னதெல்லாம் ஏழை எளிய மாணவர்களுக்கு முதலமைச்சரத்துல ஒரு வார்த்தை தான் பேசினேன், ஒரு சென்டென்ஸ். என்ன சொன்னேன்னா, ஏழை எளிய மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை நீங்க வழங்க இருக்கிறீர்கள், அதற்கு நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு இறங்கிவிட்டேன், வந்து விட்டேன். அவருக்கு ஒரு மரியாதை செய்துவிட்டு வந்து விட்டேன். ரொம்ப சிறப்பு, நன்றி என்று சொன்னார். உள்ளே அவர் அந்த அசம்பிளி நடக்கக்கூடிய அந்த சட்டசபைக்குள்ளே சென்றவுடன் சொன்னாராம், சிங்கப்பூரில் இருந்து வந்தவர் சொன்னார், என்ன சொன்னார் என்றால், பசியோடு மாணவர்கள் படிக்க முடியாது, மக்களுக்கு முக்கியமானது உணவு, ஏழை எளிய மக்களுக்கு முக்கியமானது உணவு,
குறிப்பாக மாணவர்களுக்கு கொடுப்பதை பாராட்டுகிறேன் என்று சிங்கப்பூரில் இருந்து வந்த முக்கிய பிரமுகர் சொல்லி சென்றார் என்று நான் இன்றைய தினம் சொல்லுகிறேன். ஒரு தனி அமைப்பு 5000 பேருக்கு தினந்தோறும் அவர்களுக்கெல்லாம் உணவு வழங்குகிறார்கள் என்றால் எப்படி பாராட்ட வேண்டும்? பெரும் பாக்கியம், பெரும் புண்ணியம். ஆகவே இந்த பணியை தொடர்ந்து செய்ய பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி I want to wish our best friend and honorable Mr. Mishra to succeed in his life, achieving a lot of accolades, to reach the highest level in his administrative career. God will bless you. All the best for you. எல்லோருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.